நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மக்கள் நல ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார். அதே வேளையில் மதவாத பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கும் சரி சிறுபான்மையினருக்கும் சரி ஒரு ஒருதலை பட்சமாக மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டிற்கு கடுமையான ஒரு நிதி நெருக்கடியை கொடுக்கின்றார். ஆளுநர் மூலம் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவதில் தடைகளை ஏற்படுத்துகிறார். இது 2024 நாடாளுமன்ற தேர்தல். டெல்லியில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்கும் தேர்தல். ஜனநாயகமா அல்லது பாசிசமா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல். மக்கள் நல அரசியலா அல்லது மதவாத அரசியலா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல். என்னை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து இயக்கங்கள், காங்கிரஸ் இயக்கமாக இருந்தாலும் சரி, பொது உடைமை இயக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது திராவிட கழக தோழர்களாக இருந்தாலும் சரி, அல்லது விடுதலை சிறுத்தை கட்சிகளாக இருந்தாலும் சரி, அனைத்து கட்சிகளும் மக்கள் நல அரசியலை பின்பற்றுகிறார்கள். இந்த தேர்தலில் நீங்கள் ஒரு தக்க பாடத்தை நமது பிரதமர் மோடி அவர்களுக்கும் மதவாத பாஜகவிற்கும் புகட்ட வேண்டும். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி கஜினி முகமது பலமுற படையெடுத்தாரு, அது மாதிரி நம்முடைய பிரதமர் படையெடுக்கிறார் சொல்றாரு. கஜினி முகமது கடைசி ஜெயிச்சா இங்க மோடி எத்தனை தடவை படையெடுத்தாலும் இங்க ஜெயிக்க முடியாது. அதுதான் கஜினி முகமதுக்கும் மோடி மஸ்தானுக்கும் உள்ள வித்தியாசம். என்னை பொறுத்தவரை நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களில் ஒருவனாக, இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒளிப்பேன் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நமது சகோதரர் மாண்பு அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் ஆதரவோடு இன்று கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேலாக நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டுள்ளோம். அண்ணன் தம்பிகளாக அவர் எனக்கு ஒரு சகோதரனாக எனக்கு வழிகாட்டுகிறார். அவரின் ஆதரவோடு நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதியின் ஆசீர்வாதத்தோடு நல்ல ஒரு தீர்ப்பை மக்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணத்தை தொடர்கிறோம். நன்றி, வணக்கம்.